Hello everyone. இந்த வீடியோவில் though, although, even though, despite, in spite of and however இதோட யூசேஜ் பற்றி பார்க்கலாம். though, although, even though இதை வந்து கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்கிறோம். though வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வர்பாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் சேர்த்து தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இதே வந்து இந்த டிஸ்பைட் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ப்ரப்போசிஷன்ஸ். இது கூட வந்து நவுன் அல்லது ப்ரோனவுன் சேர்த்து பேசணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரேஸ் அப்படின்னாலும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். கிளாஸுக்கும் ஃப்ரேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும், இதில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்காது. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி பேசுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒன்று வச்சுருப்போம், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரிவர்ஸாக ஏதாவது நடக்குது, கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்னொருத்தங்க கேட்குறாங்க, ஓ அப்படின்னா நீங்கள் பார்க்கலையா? இல்லை அப்பவும் பார்த்தேன். ஸோ ஒருத்தங்க அப்படி சொல்லும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அந்த படம் வந்து அவங்க பார்க்கல போல இருக்குது அப்படின்னு நினைப்போம். இல்லை நான் அப்போ கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படின்னா நீங்கள் வாங்கலையான்னு, இருந்தாலும் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் வந்து இப்படி, அதுக்கு வந்து ரிவர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்துட்டு டூப்ளிகேட் தான் அப்படின்னா, ஓ நீங்கள் வாங்கலீங்களா அப்படின்னா, சரி பரவாயில்ல, டூப்ளிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வாங்கிட்டேன். பாருங்கள், நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் அவங்க சொல்கிற டோனில் வந்து நம்ம வேறு ஏதோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு ரிவர்ஸாக நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஸோ இது கன்ஜங்ஷன்ஸ், இது வந்து ப்ரப்போர்ஷன்ஸ்னாலுமே யூசேஜ் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் வரும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து ஃப்ரேஸ் ஆர் நவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தோ, ஆல்தோ, ஈவன் தோ இதோட யூசேஜ் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான். மூணில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஈவன் தோ அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் செய்வோம். அந்த கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறோம், எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் தோ யூஸ் பண்ணுவோம். மித்தபடி இதோட யூசேஜஸ் வந்து மூணும் ஒரே மாதிரி தான். ஸோ இதோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா தோ வந்து ரொம்பவுமே இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் ஃபார்மல் வந்து ஆல்தோ. ஈவன் தோ அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக கான்ட்ராஸ்டான விஷயத்தை வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. மூணுமே நம்ம எது யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ இதோட பொசிஷனிங் வந்து பார்த்தோம்னா இதை எங்கே போட்டு ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒன்று ஸ்டார்டிங்கில் இல்லை நடுவில். ஓகே, தோ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே வந்து ஸ்டார்டிங் இல்லை நடுவில் போடலாம். இந்த தோ வந்து பார்த்தோம்னா எண்டுலேயுமே போட்டு பேசலாம். இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எண்டில் போட்டு பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவுமே இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸ்லலாம் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது ஃபார்மலாக பேசுகிறீங்க அப்படின்னா, கேஷுவலாக வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பேசும்போது இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தோ, அதுக்கு அடுத்தது ஒரு கிளாஸ், அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வரும், கமா, அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டை நம்ம ஃபஸ்ட்டில் போடுறோம் அப்படின்னா தோ போட்டுட்டு இதை போடணும். அதாவது இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஃபஸ்ட்டில் கொண்டு வரோம், இந்த வந்து செகண்ட் பார்ட்டாக போடுறோம் அப்படின்னா இந்த கமா மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நம்ம போடுறோன்னா கமா, அதுக்கப்புறம் தான் செகண்ட் பார்ட் சேர்க்கணும். இதே தோ வச்சு வரக்கூடிய பார்ட்டை செகண்டாக போடுறோம் அப்படின்னா கமா தேவை கிடையாது. அதே மாதிரி தான் டிஸ்பைட்டுக்கும் இன்ஸ்பைட் ஆஃப்க்கும், டிஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் எது வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நவுன், கமா, சப்ஜெக்ட் வேர்ப். ஸோ இதே சப்ஜெக்ட் வேர்பை போட்டுட்டோம் அப்படின்னா டிஸ்பைட் நவுன் போடும்போது கமா போட தேவை கிடையாது. ஓகே, ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருப்பினும், ஆயினும், இருந்தாலும் கூட, எனினும், ஆன போதிலும், இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் தமிழில் வரும்போது நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். தோ, ஆல்தோ, ஈவன் தோ, டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், ஹவவர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சென்டென்ஸோட ஃபார்மேஷனில் தான் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பேக்கின் விலை அதிகமாக இருந்த போதிலும் அவன் அதை வாங்கினான். பேக்கின் விலை அதிகமாக இருந்த போதிலும் அவன் அதை வாங்கினான். Though the bag was expensive, he bought it. Though the bag was expensive, he bought it. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தோ, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் போடுறோம். அதாவது the bag அப்படிங்கிறது சப்ஜெக்ட், was வந்து verb. Though the bag was expensive, comma, he bought it. ஸோ தோக்கு பதிலாக although, even thoughவும் போடலாம். Although the bag was expensive, comma, he bought it. Even though the bag was expensive, he bought it. இதே வந்து இந்த தோ, although, even though நடுவில் போடுறோம் அப்படின்னா
he bought the bag. So he bought it அப்படின்னு சொல்லாமல் he bought the bag. ஸ்ட்ரைட்டாகவே he bought itன்னு அப்படி கொண்டு வந்தோன்னா மீனிங் வராது. அதனால இந்த இடத்துல வந்து இந்த பேக்கை வந்து இங்கே கொண்டு வரோம். he bought the bag though it was expensive. ஸோ இந்த இடத்துல பேக்குக்கு பதிலாக இந்த இட்டுக்கு பதிலாக பேக்குக்கு பதிலாக இட் அப்படி மாற்றணும். ஓகே, அப்போ தான் மீனிங் வரும். he bought the bag though it was expensive. இல்லைனா he bought the bag even though it was expensive. எப்படி வேணாலும் சொல்லலாம், கமா மட்டும் போட தேவை கிடையாது. அடுத்தது டிஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணும்போது டிஸ்பைட் த ஹை ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து the bag was expensiveன்னு சொன்னோம்னா அது க்ளாஸாக வந்துடும். அதனால இதை நவுனாக மாற்றணும். அதனால டிஸ்பைட் த ஹை ப்ரைஸ் he bought the bag. டிஸ்பைட் த ஹை ப்ரைஸ் he bought the bag. ஸோ இது எல்லாமே மீனிங் ஒன்று தான். அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். he bought the bag in spite of the high price இல்லைன்னா despite the high price. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரித்து கூட எழுதலாம். பேக் விலை உயர்ந்ததாக இருந்தது, ஃபுல் ஸ்டாப், இருப்பினும் அவன் வாங்கினான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிரித்து எழுதும்போது however கூட யூஸ் பண்ணலாம். the bag was expensive, full stop, however he bought it. the bag was expensive, however he bought it. ஓகே, இதே ஸ்டைலில் தான் இந்த தோ யூஸ் பண்ணோம். தோ வந்து எண்டில் போட்டு நம்ம பேசலான்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஸ்டைல் தான் இது யூஸ் பண்ணோம். த பேக் வாஸ் எக்ஸ்பென்சிவ் அதை போட்டுக்கோங்க. ஹி பாட் இட் போட்டுட்டு கடைசியாக தோ. ஓகே, ஹி பாட் இட் தோ. இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். மழை பெய்த போதிலும் நாங்கள் வெளியே போனோம். மழை பெய்த போதிலும் நாங்கள் வெளியே போனோம். we went out despite the rain. despite the rain. ஸோ பெய்த போதிலும் அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து நவுனா மாற்றும்போது the rain அப்படின்னு சொன்னோம்னா போதும். we went out despite the rain. we went out in spite of the rain. ஸோ இதே முன்னாடி போடுறோம் அப்படின்னா in spite of the rain, we went out அப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா தோ வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். மழை பெய்த போதிலும், அதாவது பெய்தது அப்படின்னு சொல்கிறோம். though it rained, we went out. even though it rained, we went out. இல்லை நடுவில் போடுறோன்னா we went out, இதை ஃபஸ்ட் கொண்டு வரணும். we went out although it rained, கமா மட்டும் தேவை கிடையாது. மழை பெய்தது, ஆன போதிலும் நாங்கள் வெளியே போனோம். it rained, full stop, however we went out. it rained, however we went out. ஸோ இதே ஸ்டைலில் தான் நம்ம தோ எண்டில் போட்டு யூஸ் பண்ணோம். it rained, we went out though. ஓகே, we went out though. இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான். இந்த எண்டில் போட்டோம்னா இது வந்து ரொம்பவுமே இன்ஃபார்மல். யூஎஸ் சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இது அதிகமாக யூசேஜில் இருக்கிறது. சோர்வாக இருந்த போதிலும் அவர் ஒரு 100 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி அடுத்த டவுனுக்கு சென்றார். although he was tired, he drove 100 kilometers to the next town. இல்லை அதுக்கு பதிலாக although-க்கு even though-வும் போடலாம். even though he was tired, he drove 100 kilometers to the next town. he drove 100 kilometers to the next town. அதாவது இதை போடுறோம். he drove 100 kilometers to the next town though he was tired. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் போடலாம், எண்ட்லேயும் நடுவுலையும் போடலாம். இதே வந்து இதை நவுனாக மாற்றும் போது இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் டயர்ட். ஸோ டவுட் வரலாம் இது எப்படி வந்து பீயிங் வந்து ஜெரன் ஃபார்ம். ஸோ ஜெரன்னா என்ன, எனி வேர்ப் விச் ஹேஸ் ஐஎன்ஜி, அது வந்து நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால இங்கே ஜெரண்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நவுனோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கு இந்த ஜெரண்ட். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் டயர்ட், he drove 100 kilometers to the next town. நான் வந்து ஒரே சென்டென்ஸ் இவ்வளோ இது கொடுக்குற காரணம் என்னென்னா அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள் ஒரு சென்டென்ஸும் நம்ம எப்படி மாற்றுறோன்னு. அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். அவர் சோர்வாக இருந்தார், ஆன போதிலும் அவர் ஒரு 100 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி அடுத்த டவுனுக்கு சென்றார். he was tired, however he drove 100 kilometers to the next town. இல்லை அப்படின்னா he was tired, he drove 100 kilometers to the next town though.
அவனுக்கு சம்பளம் குறைவு என்ற போதிலும் அவன் தன் வேலையை என்ஜாய் செய்கிறான். அதாவது மனசார செய்கிறான், என்ஜாய் பண்ணி செய்கிறான், அந்த மாதிரி சொல்கிறோம். He enjoys his job in spite of the low salary. He enjoys his job in spite of the low salary. So low salary அப்படிங்கிறது noun. Despite the low salary, he enjoys his job. Despite the low salary, he enjoys his job. Though his salary is low. பாருங்க, இது எப்படி மாற்றுறோம்? த லோ சேலரி அப்படின்னு மட்டும் போடுறோம். இந்த இடத்துல ஹிஸ் சேலரி இஸ் லோ அப்படின்னு மாற்றுறோம். ஓகே, ஹிஸ் சேலரி இஸ் லோ. ஹிஸ் சேலரி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் வந்து verb, கிளாஸாக மாற்றிடுறோம். Though his salary is low, he enjoys his job. He enjoys his job even though his salary is low. Sorry. He enjoys his job although his salary is low. அவன் சம்பளம் குறைவு. ஃபுல் ஸ்டாப். இருப்பினும் அவன் தன் வேலையை என்ஜாய் செய்கிறான். His salary is low. Period. அது ஃபுல் ஸ்டாப். However, he enjoys his job. இதே ஸ்டைலில் தான் நம்ம இந்த தோ போடும்போது, தோ எண்டில் போட்டால் எப்படி யூஸ் பண்ணுங்கிறக்காக தான் நான் இந்த ஹவவர் கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஹவவர் பற்றி ஒரு லெசனில் பார்த்துருக்கோம். His salary is low. Period. He enjoys his job though. Okay. செல்வந்தராக இருந்தாலும் கூட அவர் கஞ்சத்தனமானவர். Despite all his wealth. Despite all his wealth. அதை நவுனாக மாற்றணும். அதனால வந்து வெல்த் அப்படின்னு போடுறோம். ஸோ despite all his wealth அப்படின்னு மாற்றணும். He is stingy. He is stingy. He is stingy in spite of all his wealth. He is stingy in spite of all his wealth. Even though he is rich. இதே வந்து though அதெல்லாம் வரும்போது அதை கிளாஸாக மாற்றுறோம். Even though he is rich, இல்லை though he is rich, although he is rich, எது வேணாலும் சொல்லலாம். கமா, he is stingy. He is stingy. இதை நடுவில் போடுறோன்னா he is stingy although he is rich. அவர் செல்வந்தர். ஃபுல் ஸ்டாப். இருந்தாலும் கூட அவர் கஞ்சத்தனமானவர். அப்படி சொல்லும்போது he is rich. However, he is stingy. He is rich. However, he is stingy. He is rich. He is stingy though. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷனோட பேசும்போது இது இன்ஃபார்மில் தோ வந்து நம்ம எண்டில் போடலாம். ஆல்தோவோ ஈவன் தோவோ எண்டில் போடக்கூடாது. இது நல்லா நான் வச்சுக்கணும். நிறைய தடைகள் இருந்த போதிலும் அவன் விட்டு செல்லவில்லை. அவன் விட்டு செல்ல மறுத்துவிட்டான். எந்த மீனிங் வேணாலும் எடுத்துக்கலாம். Though there were many obstacles, he refused to quit. He refused to quit. ஸோ அந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சு முடிப்பேனே, நின்னா விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ he refused to quit although there were many obstacles. Even though there were many obstacles, he refused to quit. ஸோ there were many obstacles. ஸோ சப்ஜெக்ட் verb காம்பினேஷன் போட்டு எழுதுகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன் ஸ்பைட் ஆஃப் மெனி அப்டிக்கல்ஸ்ன்னு சொன்னால் போதும். மெனி அப்டிக்கல்ஸ்ன்னு சொன்னால் நவுன் அப்படின்னு மீன் பண்ணிடுறோம். அப்டிக்கல்ஸ் வந்து நவுனாக இங்கே எடுத்துக்கிறோம். அதனால நிறைய அப்டிக்கல்ஸ். ஸோ மெனி அப்டிக்கல்ஸ். இன் ஸ்பைட் ஆஃப் மெனி அப்டிக்கல்ஸ் he refused to quit. He refused to quit despite many obstacles. நிறைய தடைகள் இருந்தன. ஃபுல் ஸ்டாப். இருந்தாலும் கூட அவன் விட்டு செல்லவில்லை. அவன் விட்டு செல்ல மறுத்துவிட்டான். There were many obstacles. Full stop. However, he refused to quit. There were many obstacles. However, he refused to quit. ஸோ இதே ஸ்டைலில் தான் though போடுறோம். There were many obstacles. He refused to quit though. ஸோ இங்கே however இங்கே போடுவோம். though வந்து எண்டில் போடுறோம். அவ்வளோதான். சிறு வயது உடையவனாக இருந்த போதிலும் அவன் நன்றாக வேலை செய்தான். Despite his young age. Despite his young age. Despite his ageன்னு சொன்னாலே போதும். பட் இருந்தாலும் சிறு வயது அப்படின்னு சொல்கிறனால யங் அப்படின்றத சேர்த்திக்கணும். Despite his young age, he did a very good job. He did a very good job. எந்த வேலையை செஞ்சானோ அவன் நல்லா செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது குட் ஜாப் அப்படின்னு சொல்கிறான். He did a very good job in spite of his young age. Though he is young. ஸோ இதே இந்த இடத்துல வந்து young age அப்படின்னு நவுனாக போட்டு பேசுகிறோம். இதுவே வந்து கிளாஸாக மாற்றுறோம் அப்படின்னா he is young. Though he is young,
comma, he did a very good job. Even though he is young, he did a very good job. He did a very good job although he is young. ஸோ எப்படி வேணாலும் போடலாம். அவனுக்கு சிறு வயது எனினும் நன்றாக வேலை செய்தான். He is young. However, he did a good job. He did a very good job. He is young. He did a very good job though. அவள் பாதத்தில் அடிபட்டிருந்த போதிலும் அவள் நெடுந்தூர ஓட்டப் போட்டியை முடித்தாள். Though her foot was injured, she finished the marathon. She finished the marathon although her foot was injured. She finished the marathon even though her foot was injured. ஸோ அந்த சென்டென்ஸோட ஆர்டர் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நவுனாக மாற்றுறோம். இந்த கிளாஸ் வந்துட்டு her foot was injured அப்படிங்கிறது கிளாஸ். இப்போ அதை நவுனாக மாற்றும் போது her injured footன்னு சொன்னோம்னா போதும். She finished the marathon despite her injured foot. இல்லைனா in spite of her injured foot, she finished the marathon. அவள் பாதத்தில் அடிபட்டு இருந்தது. இருப்பினும் அவள் நெடுந்தூர ஓட்டப் போட்டியை முடித்தாள். Her foot was injured. Her foot was injured. Full stop. However, she finished the marathon. Her foot was injured. She finished the marathon though. இப்போ நம்ம வந்து இதே ஸ்டைலில் டிஸ்பைட் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஃப்ரேஸ் மட்டும் நடுவில் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். அதாவது நவுனாக போடாமையே நம்ம மாற்றலாம். அதாவது தோ ஈவன் தோ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே ஸ்டைலவே நம்ம டிஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப்க்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அவளிடம் பணம் இல்லை என்ற போதிலும் அவள் காரை வாங்கினாள். ஈவன் தோ ஷி ஹேட் நோ மனி ஷி பாட் த கார். Even though she had no money, she bought the car. Though she had no money, she bought the car. She bought the car although she had no money. ஸோ இந்த ஆர்டர் மட்டும்தான் இங்கே மாற்றிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிஸ்பைட் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத இதே ஸ்டைலில் போட்டு நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்னு நடுவில் வந்து த ஃபேக்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் மட்டும் போட்டுட்டோம்னா போதும். Despite the fact that அப்படின்னு போட்டுட்டு இது வந்து யூஸ்வலாக பார்த்தோம்னா இது யூசேஜில் இருக்கிறது தான். உங்களுக்கு கன்ஃபியூசிங் தான். இதே ஸ்டைலில் வந்து இப்படி போடும்போது த ஃபேக்ட் தட்ன்றதை போட்டுட்டு நம்ம சேர்த்தலாம். டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் அப்படின்னு போட்டுட்டு ஷி பாட் த கார். ஷி ஹேட் நோ மணி ஷி பாட் த கார். பாருங்கள் அது அப்படியே கொண்டு வந்திருக்கோம். ஷி ஹேட் நோ மணி ஷி பாட் த காரை அப்படியே எழுதியிருக்கோம். ஷி ஹேட் நோ மணி ஷி பாட் த கார். அந்த கிளாஸை போட்டு நம்ம பேசலாம். நடுவில் வந்து ஒரு ஃப்ரேஸ் மட்டும் கொடுத்துடணும். Despite the fact that she had no money, she bought the car. இப்படியும் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதவே யூஸ் பண்ணுங்கள், நல்ல தரோ ஆகிற வரைக்கும். She bought the car in spite of the fact that she had no money. She bought the car. இந்த லாஸ்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டாக கொண்டு வரோம். டிஸ்பைட் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்பைட்டும் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்பைட் ஆஃபும் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் ஷீ ஹேட் நோ மணி இல்லை இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஷீ ஹேட் நோ மணி. அவளிடம் பணம் இல்லை, இருந்த போதிலும் அவள் காரை வாங்கினாள். She had no money. However, she bought the car. She had no money. She bought the car though. தேர்வு கடினமாக இருந்த போதிலும் நான் நன்றாக எழுதினேன். தேர்வு கடினமாக இருந்த போதிலும் நான் நன்றாக எழுதினேன். Although the examination was difficult, I did well. Although the examination was difficult, I did well. இதே வந்து நடுவில் எழுதுறோம்னா I did well even though the examination was difficult. I did well though the examination was difficult. இதுவே வந்துட்டு இதே ஸ்டைல்லையே நம்ம இதை இன்ஸ்பைட் ஆஃப் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் அப்படின்னு போட்டுட்டு த எக்ஸாமினேஷன் வாஸ் டிஃபிகல்ட் இது அப்படியே கொண்டு வரலாம். த எக்ஸாமினேஷன் வாஸ் டிஃபிகல்ட், ஐ டிட் வெல். இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் த எக்ஸாமினேஷன் வாஸ் டிஃபிகல்ட், ஐ டிட் வெல். இதை நடுவில் போடுறோம் அப்படின்னா ஐ டிட் வெல் இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் இல்லை டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் த எக்ஸாமினேஷன் வாஸ் டிஃபிகல்ட்.
தேர்வு கடினமாக இருந்தது, ஆயினும் நான் நன்றாக எழுதினேன். The examination was difficult. However, I did well. The examination was difficult. I did well, though. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரே சென்டென்ஸ் இத்தனை வகையாக நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனிங் ஒன்று தான் தமிழில். ஓகே, என்ன சில ஹவவர் இல்லை தோ வந்து எண்டில் போடும்போது சென்டென்ஸை பிரித்து எழுதுகிறோம். இதே மீதி ஸ்டைல்ஸ்லாம் எழுதும்போது ஒரே சென்டென்ஸாக எழுதுகிறோம். ஆனால் என்னென்னா அந்த தோ ஆல்தோ அதை போடுற பொசிஷன் வந்து வேறு ஒன்று ஸ்டார்டிங்கில் போடுவோம், இல்லைன்னா நடுவில் போடுவோம், அவ்வளோதான். ஓகே, என்னென்னா ஒரே சென்டென்ஸாக தான் எழுதுவோம். இதே இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நவுன் ஆர் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து தோ ஸ்டைல்லையே நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட்டோ யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து த ஃபேக்ட் தட் அப்படின்றத சேர்த்திட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எது ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்டைல்லையே ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நல்லா தரோ பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டைல், அதாவது தோ வந்து ஸ்டார்டிங்கில் போடுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா அதை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நடுவில் போட்டு பேசுகிறது, தோ வந்து எண்டில் போட்டும் பேசலாம், அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து டிஸ்பைட் இன்ஸ்பைட் அப்படின்றத ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.